வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடியோல இன்சூரன்ஸ கொஞ்சம் உடைச்சே பேசலாம். இப்ப லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்னு டெர்ம் இன்சூரன்ஸ். இந்த 2 இன்சூரன்ஸுமே ஒரே மாதிரியான இன்சூரன்ஸா? இப்ப 25 வயசுல ஒருத்தர் ஒரு வேலைக்கு சேர்றாரு அப்படின்ற பட்சத்துல, அவரு என்னென்ன லைஃப் இன்சூரன்ஸஸ் எடுக்கணும்? டெர்ம் இன்சூரன்ஸ் அவர் கட்டாயமா வச்சிருக்கணுமா? அப்படி டெர்ம் இன்சூரன்ஸ் அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, எந்த கம்பெனில அவர் எடுக்கிறது பெஸ்ட்டு? நெறைய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இப்ப அந்த கம்பெனிய சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் அந்த டெர்ம் இன்சூரன்ஸ எடுக்கணும்? லைஃப் இன்சூரன்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது டெர்ம் இன்சூரன்ஸ். அதுதான் லைஃப் இன்சூரன்ஸோட முதல் வடிவம். அதான் டெர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரையிலும் எனக்கு 20 வயசுல எடுக்கலாம், 25 வயசுல எடுக்கலாம். பர்ட்டிகுலர்லி உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும்போது தான் அத எடுக்க முடியும். சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பாலிசி எடுக்கலாம். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும்? இன்னைக்கு நீங்க பாலிசி பஜார் இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்கு. ஏன்னா மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட கோட்டை அந்த பிளாட்ஃபார்ம்ல எடுக்க முடியும். ஸோ வெறும் கோட்டு மட்டுமே நிறைய பேர் அடிப்படையாக வச்சு யாரு கம்மியான கோட் கொடுக்குறாங்களோ அதை எடுப்போம். அது மட்டுமே அடிப்படையாக வச்சுக்க கூடாது. யாரு ரொம்ப வருஷமா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, 20, 25 வருஷம் ஆன கம்பெனி எது இருக்கு, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு 100 கிளைம் வந்திருந்தா அந்த 100ல எவ்வளவு பர்சன்டேஜ் கிளைமை செட்டில் பண்ணியிருக்காங்க. அது பெரும்பாலும் கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ் 95, 96% வரையும் இருக்கும். அந்த பெரிய கம்பெனிஸ்க்கு இடையிலே ஒரு 2%, 3% வித்தியாசம் இருக்கும். பட் அந்த 3% மேட்டர்ஸ். ஸோ அதிகபட்சமா கிளைம் செட்டில்மெண்ட் கொடுக்குறவங்க நமக்கு ஏன்னா சில ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த டெத் நடக்கும்போது சில ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அது சில நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்வெஸ்டருக்கு சாதகமா இருந்தாலும் கூட அது ஆக்சுவலி அகெயின்ஸ்டா போய் முடிஞ்சு கிளைம் கிடைக்காம போகலாம். ஸோ இந்த கிளைம்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏன்னா நீங்க ஒரு பாலிசி எடுக்கும்போது உங்க ஃபேமிலிக்கு நாளைக்கு நீங்க இல்லாதப்போ எந்த ட்ரபுளும் இல்லாம உங்களுக்கு அந்த கவர் கிடைக்கணும். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் நோக்கம். ஸோ அதுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரொம்ப முக்கியம். கிளைம் செட்டில்மெண்ட்டோட சேர்த்து பிரீமியம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா ஓகே. அந்த கிளைம் செட்டில்மெண்ட் பெஸ்ட்டா இருக்கிற கம்பெனிஸ்ல பிரீமியம் கம்மியா இருக்கிற கம்பெனி நீங்க எடுக்கலாம். அப்புறம் இன்னைக்கு டெர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை இன்பில்ட் சில ரைடர்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா பிரீமியம் எதுவும் கட்டாமலே சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, பெர்மனன்ட் டிசபிலிட்டி, அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஆனால் ஏதாவது ஒரு நோய் காரணமா எனக்கு ஒரு பர்டிகுலர் ஹேண்டிகேப் அது பெர்மனண்டா எனக்கு காலோ கையோ பெர்மனண்டா செயலிழக்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதுக்கப்புறம் பிரீமியம் நீங்க கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு ரைடர், பெர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடர். இன்னொன்னு டெர்மினல் இல்னஸ் ரைடர். டெர்மினல் இல்னஸ் என்னன்னா இதே மாதிரி தான். எனக்கு ஒரு நோய் வருது, அந்த நோய் எனக்கு காலம் ஃபுல்லா இருக்க போகுது, எனக்கு எவ்வளவு அநேகமா இந்த நோயினால மரணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு டெர்மினல் இன்சூரன்ஸ் ரைடர் இருக்கிற பட்சத்துல அந்த கவர் முன்னாடியே கொடுத்துருவாங்க. டெத் வரையிலும் வெயிட் பண்ண மாட்டாங்க, அப்பவே கொடுத்துருவாங்க. ஸோ இது நிறைய பாலிசிஸ்ல இது இன்பில்ட்டாவே எக்ஸ்ட்ரா பிரீமியம் இல்லாமலே இருக்கு. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் எவ்வளோ, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு, இன்பில்ட் ரைடர் சைடு அடிஷனல் பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாம என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சார், இப்ப டெர்ம் இன்சூரன்ஸ பொறுத்தவரையில நீங்க சம்பாதிச்சா தான் உங்களுக்கு டெர்ம் இன்சூரன்ஸே குடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இன்னைக்கு எந்த ரேஞ்ச்ல சம்பளம் வாங்குனா இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றத ஈஸியா அவைல் பண்ண முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000, 40,000 வாங்கக்கூடிய நிறைய இளைஞர்கள இன்னைக்கு பார்க்குறோம். அவங்களுடைய பிகினிங் ஆஃப் த கரியர்ல. ஸோ அப்ப இந்த மாரி கேட்டகரியில சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு டெர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க? அதுக்கான பிரீமியம் அப்படின்றது எப்படி இருக்கும்? நீங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாலிசி அப்படிங்கிறது நானும் சொன்னேன். இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. நீங்க சொன்னதுலேருந்து தான் கரெக்ட். ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இது நம்ம கிளாரிஃபை பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆக்சுவலி அவங்களுக்கு இன்கம் இல்ல, சம்பளம் வாங்கல, பட் ஒரு வேலை பண்றாங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு 50 லட்சம் வரையிலும் கவர் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் ரெடியா இருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் எக்ஸெப்ஷன். இதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும். ஆனா அவங்களோட வருஷத்தோட சேலரி எவ்வளவோ, ஸோ வருஷத்துக்கு அவங்க ஒரு 3 லட்சம் ரூபாய், அதாவது 25,000 ரூபாய் மாசம். இந்த 10,000 ரூபாய் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, 1,20,000 ரூபாய் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அதோட 10 மடங்கு வரையிலும் ஈஸியா கிடைச்சிடும். குறைஞ்சபட்சம் அவங்களோட ஆனுவல் சேலரியோட 10 மடங்கு. ஸோ 1,20,000 12 லட்சம் ரூபாய் அப்படி அந்த அளவுக்கு கவர் கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஹையர் சேலரிக்கு போவோம். ஸோ ஒருத்தர் 1 கோடிக்கு எலிஜிபிள் ஆகிறார். இந்த 1 கோடிங்கிறது தான் பெரும்பாலும் எடுக்கிற கவர். இங்க இது பார்த்தீங்கன்னா, பட் அதுக்காக நம்ம இந்த 10, 12 லட்சம் கவர்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை, கண்டிப்பா எடுக்கணும். ஒரு 1 கோடி கவர் எடுக்கிறவர் அவரோட வயசு 30ங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் பிரீமியம் இருக்கும். ஆனுவலி கட்டுறதா இருந்தா. இப்போ 75 வயசு வரையிலும் கட்டுற ஒரு பாலிசியா இருக்கும். அவர் 35 வயசுல இருந்து 75 வயசு வரையிலும் கட்டணும். எடுக்கிறவர் எனி டைம் அவருக்கு டெத் நேர்ற பட்சத்துல அந்த டைம்ல இந்த 1 கோடி ரூபாய் ஃபேமிலிக்கு வந்துடும்.
ஸோ இதோட ப்ரொபோர்ஷனேட் தான். ஸோ அப்படியே 25 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அதில் எக்ஸாக்ட்லி பை 4 போட முடியாது. எப்படியும் ஒரு 5,000 6,000 ரூபா 7,000 ரூபா வரையும் ப்ரீமியம் வரும் ஒரு 25 லட்சத்துக்கு. பெரும்பாலும் 25 லட்சத்துக்கு தகுதியானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுக்கான இன்கம் ப்ரூஃப் அவங்க சப்மிட் பண்ணணும். அந்த இன்கம் ப்ரூஃப் அதாவது ஐடிஆராக இருக்கலாம், சேலரி ஸ்லிப்பாக இருக்கலாம். இந்த பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஏன்னா எதனால இதுன்னா, என்னால் ஒருவேளை எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கான ப்ரீமியம் எடுக்கிறதுக்கான ப்ரீமியம் கட்ட முடியுமா இருக்கலாம். அதாவது எனக்கு வந்து 1 லட்சம் ரூபா ப்ரீமியம் வருது, 5 கோடிக்கான கவர். ஆனால் என்னோட இன்கம் ஆக்சுவலி அவ்வளோ கிடையாது. அதிர்ஷ்டவசமா என்கிட்ட அந்த 1 லட்சம் ரூபா கட்டுறதுக்கான அமௌண்ட் இப்போதைக்கு இருக்கு. அதனோட இன்கம் அவ்வளோ இல்லை அப்படின்னா, நான் ஆக்சுவலி அந்த பாலிசிக்கு தகுதியானவங்க கிடையாது. என்னோட இன்கம் அந்த பாலிசிக்கு குவாலிஃபை ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்ன மாதிரி ஆனுவல் சேலரியோட 10 டைம்ஸ் வரையிலும் கவர் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்கு. ஸோ அந்த 10 டைம்ஸ் மல்டிபிள் இல்லைன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக என்ன 10 டைம்ஸோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸை வச்சு நீங்கள் ஆக்சுவலி பெனிஃபிட் பண்ணக்கூடாது. இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி லாபம் பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து அந்த அன்சர்டனிட்டி உங்களை ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு தகுதியான ஒரு அமௌண்ட் கிடைக்கணும். அதுதான் இன்சூரன்ஸ். அது எந்த வகையான இன்சூரன்ஸாக இருந்தாலும் அப்படிதான். ஸோ அதனால இந்த ஒரு கிரைட்டீரியா, அதோட லாஜிக் அதுதான். சார் நம்பர் ஆஃப் இயர்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது இன்சூரன்ஸில்? ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் 60 வயசு வரையும் எடுத்துக்கிறேன்பாங்க. சில பேர் 70 வயசு வரையும் எடுத்துக்கிறேன்பாங்க. சில பேர் வந்து 90 வயசு வரையும் எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த இயர்ஸை சூஸ் பண்ணுறதே பெரிய கன்ஃபியூஷன். இப்போ 60 வயசு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்குது, 70ன்னா அதுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்குது. எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? பேர் மினிமம் குறைஞ்சபட்சம் நான் எந்த வயசு வரையிலும் வேலை பார்க்குறேங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். எந்த வயசு வரையிலும் என்னோட குடும்பத்துக்கு என்னோட சேலரி ரொம்ப முக்கியம். என்னோட சேலரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட சேலரி இல்லைன்னா குடும்பம் தவிச்சிரும். அந்த வயசு வரையிலும் கவர் கண்டிப்பாக இருக்கணும். அது பெரும்பாலான இடங்களில் 60 வயசு வரையிலும் இருக்கும். 60 வயசு வரையிலும் வேலை பார்ப்போம். பசங்க அப்போ தான் வேலைக்கு போவாங்க. ஸோ அது வரையிலும் என்னோட சேலரி ரொம்ப முக்கியமாக இருக்கும் என்னோட ஃபேமிலிக்கு. ஸோ 60 வயசு வரையிலும் அல்லது என்னோட சேலரி என்னோட ஃபேமிலிக்கு எந்த வயசு வரையிலும் முக்கியமோ அந்த வயசு வரையிலும் கவர் இருக்கணும். ஸோ ப்ராட்லி இதை வந்து ஒரு 60ன்னு அக்ரி பண்ணிப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் வருது, என்னால் அதுக்கு மேலேயும் ப்ரீமியம் கட்ட முடியும். அதனால் என்னால் அட்வான்ஸாகவே இன்னும் அதிக காலத்துக்கு என்னால் ப்ரீமியம் கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஒரு திங்கிங் நினைக்கிறேன். ஏன்னா ஸோ இன்னைக்கும் 15,000 ரூபா தான் நான் ஆனுவல் ப்ரீமியம் கட்டுறதா இருந்தால் 20 வயசு கழிச்சும் வருஷம் கழிச்சும் அதே 15,000 ரூபா தான் என்னோட ஆனுவல் ப்ரீமியம் இருக்கும். டாக்ஸஸ் மாறிப்பட்டும்தான் அந்த டாக்ஸ் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் மாறுபடுமே தவிர இந்த பேஸ் ப்ரீமியம் அதே 15,000 தான் இருக்கும். ஸோ நான் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணணும். எப்படி திங்க் பண்ணணும்னா, இன்னைக்கு பணவீக்கத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் 6% எடுத்துட்டீங்கன்னா 12 வருஷத்துல எனக்கு இன்னைக்கு இருக்கிற காசுக்கு டபுள் வேணும். அதனால் இன்னைக்கு இருக்கிற காசுக்கு 12 வருஷம் கழிச்சு அதோட பாதி வேல்யூ தான். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த 15,000ங்கிறது நான் 60 வயசு வரையும் எடுக்க முடியும். அதுக்கப்புறமும் என்கிட்ட காசு இருக்கு, வருஷம் ப்ரீமியம் கட்ட முடியும். நான் ஒரு 80 வயசு வரையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நார்மலி இந்தியாவில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது ஆவரேஜா 75 வயசு வரையும் எல்லாரும் இருக்கிறாங்க. 75 வயசு வரையிலும் எனக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு. அதுக்கு மேலே ஒரு 5 வயசு வரையும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு 60க்கு மேலே என்னோட சேலரி ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் கட்டுற ப்ரீமியம் ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் 15,000 தான் கட்டுறேன்னா அது ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட், வெரி மீகர் அமௌண்ட். அதை கட்டுறேன். அதனோட என்னோட ஃபேமிலிக்கு கிடைக்கிறது இந்த 1 crore. இதை வந்து ஒரு லெகசி மாதிரி. நான் இல்லைன்னாலும் நான் கட்டுற இந்த ப்ரீமியம்னால ஒரு பெரிய தொகை என்னோட ஃபேமிலிக்கு கிடைக்குது. அது ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமாக இருக்காது. இருந்தாலும் என் பேரை சொல்லி ஃபேமிலிக்கு இவ்வளோ ஒரு லெகசி அமௌண்ட் போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு 99 வயசு வரையும் எடுக்க முடியும். தேங்க்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.